இந்த ப்ளவுஸ்க்கு போட்டிருக்க டிசைனுக்கே எனக்கு 50 ரூபா தாங்க ஆச்சு. இப்போல்லாம் ஒரு ப்ளவுஸ்க்கு 6 டிசைன் போடணுன்னா மினிமம் ரேட்டே 2000 ரூபா சொல்கிறாங்க. நான் ரேண்டமாக மொபைலில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கப்ப ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு டிசைன் போடுற மாதிரி ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். சரி நம்மளும் அந்த மாதிரி போட்டு பார்க்கலான்ட்டு ஒரு சாரீக்கு ப்ளவுஸு ப்ளைனாக தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஸ்டோனும் பீட்ஸும் வச்சு தைச்சி பார்த்துட்ருந்தேன். நான் எதை வச்சு 50 ரூபான்னு சொன்னேன்னா, இந்த பீட்ஸ் வந்து 10 கிராம் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸ்டோனும் 10 கிராம் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். குந்தன் ஸ்டோனாக இருந்திருந்தா குவான்டிட்டி கம்மியாக இருந்திருக்கும். அது எனக்கு கிடைக்கல. நார்மல் ஸ்டோனுங்கிறனால இதோட குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணது க்ளூ, அப்புறம் ஊசி, நூல். அந்த B7000 க்ளூ வந்து ஒரு 10 ரூபா அளவுக்கு தீர்ந்துருக்கும். அப்போ இதில் எவ்வளோ ரேட்டு ஆயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது எல்லாத்துலேயுமே பாதிக்கு மேலே இன்னும் மீதி இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாரீக்கு முடி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்த்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நூல் வந்து லென்த்தாக பிரித்து விடாமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு சாரீக்கு போடலான்ட்டு அதுக்கு லென்த்தாக நூலை பிரித்து விட்டுட்டு இதுக்கு வேறு மாடலில் முடிச்சு போட்டுட்ருந்தேன். எனக்கு ப்ளவுஸ்க்கு போட்ட டிசைனை விட அந்த புடவைக்கு போட்டிருக்க முடிச்சு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது.